உங்களில் நிறையா பேர் என்கிட்ட கேட்டீங்க, ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுக்கு, எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டைமும் இருக்குது, பட் ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு ரிப்ளை என்னோட சார் சொன்னது தான் நானும் சொல்லுவேன். ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு m5c சேனல், மிஷன் 5 கிரியேஷன்ஸ். நான் காலேஜ் படிக்கிறப்போ அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 30 days டைம் கொடுப்பாங்க. பட் நாங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறது என்னமோ டெட்லைன் டேட்டில் தான், அதாவது 30th டேயில் தான். ஒரு நாள் முன்னாடி தான் எல்லோரும் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணுவோம். வருஷம் ஃபுல்லாக டைம் இருந்தால் கூட நம்ம படிக்கிறது என்னமோ ஒரு நாள் முன்னாடி தான். மார்ச்சில் எக்ஸாம்ஸ் இருந்தால் ஃபெப்ரில் தான் டைம் டேபிளே போடுவோம், ரைட்? அவ்வளோ ஏன், நம்ம வீட்டில் கூட எல்ஐசிலேருந்து லைட் பில் வர லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசியில் தான் முட்டி மோதி பேமெண்ட் பண்ணுவாங்க. சேம் ஃபார்முலா தான் பார்க்கின்சன் லா சொல்லுது. ஒரு விஷயத்தோட டெட்லைன் நெருங்குறப்போ தான் ஆக்ஷன்ஸ் எடுப்போம். இன்கேஸ் டெட்லைன் இல்லைன்னா ஆக்ஷன்ஸ் கூட எடுக்க மாட்டோம். பார்க்கின்சன் லா கிராஃப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஸ்டார்ட்டில் கொஞ்சம் டைம் இருந்தால் கூட ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். டைம் நெருங்க ஆக்ஷன்ஸ் அதிகமாக எடுப்போம். டைம் அதிகமாக இருக்கிறப்போ நம்ம வேலைக்கு டைம் அதிகமாக கொடுப்போம். கம்மியாக இருக்கிறப்போ சீக்கிரமாக முடிப்போம். இப்போ என்னோட பர்சனல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி டியூஸ்டே பார்க்கின்சன் லாவோட ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்கேன். இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி அதுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து என்னோட பர்சனல் எக்ஸாம்பிள் ஆட் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் வெனஸ்டே ரெக்கார்டிங் இருக்குது ஸ்டூடியோவில், அதாவது நாளைக்கு. ஸோ என்கிட்ட டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால மேக்ஸிமம் அவுட்புட் இப்போயே கொடுக்குறேன். இன்கேஸ் சாட்டர்டே ஸ்லாட் புக் பண்ணியிருந்தா அப்போ இன்னும் 2 நாள் இருக்கே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் மெதுவாக தான் ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பார்க்க போனால் அவுட்புட் ஆல்மோஸ்ட் 2லையும் சேமாக தான் வரும். பட் டெட்லைன் நெருங்குறப்போ ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி எந்த வேலைக்கும் நம்ம நிறைய டைம் எடுக்கிறதுக்கு காரணம் பர்ஃபெக்டாக பண்ணணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான், ரைட்? பட் உண்மை என்னன்னா, நீங்கள் ப்ரொகாஷினேட் பண்ண ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி அதிகமாகிட்டே இருக்கும். அண்ட் ஒர்க் சரியாக கம்ப்ளீட் கூட ஆகாது சில நேரம். ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ என்னோட சார் சொன்னாங்க, எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு டைம் படிக்கிறப்போ நாளைக்கு எக்ஸாம்னு நினச்சி படிங்க, கண்டிப்பாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி காட்டுவீங்க. ஆக்சுவலி இந்த லைன் தான் என்னை யோசிக்க வச்சிச்சு. உங்களில் நிறையா பேர் என்கிட்ட கேட்டீங்க, ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுக்கு, எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டைமும் இருக்குது, பட் ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு ரிப்ளை என்னோட சார் சொன்னது தான் நானும் சொல்லுவேன். நீங்களும் ஒவ்வொரு சாப்டர் சப்ஜெக்ட்ஸ்க்கு டெட்லைன் கொடுங்க. நாளைக்கு இல்லை, இன்னைக்கு எக்ஸாம்ஸ்ன்னு நினச்சி படிங்க. வெறும் ஸ்டடீஸில் மட்டும் இல்லை, எந்த வேலையெல்லாம் பெண்டிங்காக இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் போடுங்க. எல்லாத்துக்குமே டெட்லைன் கொடுங்க. அப்புறம் பாருங்கள் நீங்கள் எப்படி ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்கன்னு. இதுதான் பார்க்கின்சன் லா சொல்லுது. இந்த லா ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக எந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் வீடியோவில் கூட நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இந்நேரம் உங்கள் ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கும். இது மாதிரி இன்னும் எஜுகேஷன், ஃபைனான்ஸ் ஆர் செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் மிஷன் 5 கிரியேஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். And thanks for supporting Mission 5 Creations.